ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய ஆங்கில மாதமான ஜூன் மாதம் எத்தகைய சிறப்புகளோடு இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், குறிப்பாக சிம்மராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பற்றியும் தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். அஷ்டம சனியினுடைய காலகட்டமாக இருந்தாலுமே கூட சிம்மராசி அன்பர்களுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்க போகுது. வாங்க என்னென்ன வழிகளில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றியும், மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கவனமாக நீங்கள் இருக்கணும் அப்படின்றத பற்றியும் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2025ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய கிரக பயிற்சிகள்னு சொல்லக்கூடிய சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி அப்படின்னு பல முக்கிய கிரகங்களுடைய பயிற்சிகள் எல்லாமே நடைபெற்றிருக்குங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த 3 முக்கிய கிரகங்களுடைய பயிற்சியால் வரக்கூடிய ஜூன் மாதம் ரொம்ப சிறப்பான பலன்களோடு தான் இருக்க போகுது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ராசிக்காரர்கள் கவனமாகவும் இருக்கணும். அந்த வரிசையில் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் சிம்மராசினியர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த ஜூன் மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்புமிக்க நாட்களை பற்றியும், இந்த ஜூன் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் 29ஆம் தேதி அன்னைக்கு மேசத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ரிஷபராசிக்குள்ளே பயிற்சி வைக்கிறாரு. அதைத் தொடர்ந்து ஆனி மாதம் 15ஆம் தேதி சூரிய பகவான் ரிஷபத்தில் இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மேலும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல குரு மற்றும் புதன் பகவானுடைய கிரக பயிற்சிகளானது இருக்குது. ஸோ இந்த டைமில் புதன் பகவான் 22ஆம் தேதி கடகராசியில் பயிற்சி ஆகிறாருங்க. கேது பகவான் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியிலும், ராகு பகவான் கும்ப ராசியிலும், சனி பகவான் மீன ராசியிலும் இருக்க போகிறாங்க. ஸோ இதனுடைய அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த ஜூன் மாதத்தில் குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்களானது நடக்க இருக்குங்க. அது என்ன அப்படின்றதையும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுபோல் முன்கூட்டியே ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கும் பொழுது அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் நம்மளால் எடுத்து எச்சரிக்கையாக இருந்துக்க முடியும். ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ஜூன் 7ஆம் தேதி அன்னைக்கு ஏகாதசியானது வந்திருக்கு. 8 மற்றும் 23 இந்த தேதிகளில் பிரதோஷமும் வந்திருக்குங்க. 25ஆம் தேதி அன்னைக்கு அமாவாசையும். மேலும் பஞ்சாங்கத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜூன் மாதத்தில் ஆந்திராவில் புயல், மழை இது எல்லாமே ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதனால் நம்மளுடைய எல்லையிலையும் நிறைய பதற்றங்கள் நிலவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த டைமில் கண்டிப்பாக நீங்கள் கவனமாக இருக்கணும். அதே போல் சிம்மராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றியும் தொடர்ந்து பார்க்கலாம். சிம்மம் ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பொறுப்பானவர்களாக இருப்பாங்க. பொறுப்பான மனிதர்கள் அப்படின்னு இவங்கள சொல்லலாம். எப்போதுமே கொஞ்சம் பரபரப்பாகவே இருக்கக்கூடியவர்கள்ங்க. எந்த ஒரு வேலை செய்கிறதா இருந்தாலும் கரெக்டாக பிளான் பண்ணி செயல்படக்கூடியவர்களாக இவங்க தான் அதிகமாக இருக்க போகிறாங்க. அதே போல் இவங்களுடைய குடும்பத்தை நடத்தக்கூடிய விதம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லபடியாகவே அவங்களுடைய குடும்பத்தை நடப்பாங்க. இருக்கிறத வச்சு குடும்பத்தை நடத்தக்கூடிய திறமை இவங்கள்ட்ட அதிகமாகவே இருக்குது. இருந்தாலுமே கூட குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க இவங்களை குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அது பார்த்திங்கன்னா ஒரு இயல்பான விஷயமா போயிடுச்சு. ஸோ சிம்மராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்மராசிக்காரங்களுக்கு 2வது இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் லாபத்தில் இருக்கிறாரு. ஸோ குரு லாபத்தில் இருக்கும் பொழுது கட்டாயமாக நமக்கு நல்ல பலன்களை தாங்க கொடுப்பாரு. அதோடு நீண்ட நாட்களாக திருமணமாகாமல் இருக்கக்கூடிய சிம்மராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் திருமண பாக்கியமானது கிடைக்க போகுது. ஸோ திருமண யோகம் இருக்கிறதுனால இந்த டைமில் அதற்குரிய முயற்சிகள் எடுங்க. மேலும் குடும்ப ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசியிலே வரதுனால திருமணத்துக்கான வரன்கள் பார்த்திங்கன்னா அதிக அளவில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களுக்கு தகுந்தவர்களை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய வரன்கள் வரும். அதனால் ரொம்ப நாளாக திருமணம் ஆகாதவங்களாம் இந்த டைமை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக திருமணம் நடக்கும். அதே போல் மனைவியினுடைய மனதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நடந்துக்கணும். அப்போ தான் குடும்பத்திலையும் சண்டை சச்சரவுகள் எல்லாம் இல்லாமல் இருக்க முடியும். மேலும் சிம்மராசி நேயர்களுக்கு 9வது இடத்துல சுக்கிர பகவான் இருக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் பண விஷயத்துலலாம் ஒரு சில தடுமாற்றங்களானது ஏற்படுங்க. ஸோ அந்த விஷயத்துலலாம் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அதே போல் என்ன நடந்தாலும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நீங்கள் தான் கொஞ்சம் அனுசரித்து போகணும். அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட. இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் பார்க்க வேண்டி இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் இருக்கிறது ரொம்பவே நல்லது. சனி பகவான் பார்த்தீங்கன்னா 8வது இடத்துல இருக்கிறாரு. ஸோ 8வது இடத்துல இருக்கிறதுனால வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பதவி உயர்வோ, சம்பள உயர்வோ இதெல்லாம் இது வரைக்கும் நீங்கள் இல்லாமல் தான் இருந்திருப்பீங்க.
இருந்தாலுமே கூட இந்த டைமில் மேலும் உங்களுக்கு தொடர்ச்சியாக இந்த மாதிரி நிலைகள் தான் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. கண்டிப்பாக அந்த டைமில் குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய குலதெய்வம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். 8ல் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பாதிப்புகளை எல்லாம் பெரிய அளவில் உங்களுக்கு தராமல் தடுக்கக்கூடிய ஒரே ஒரு சக்தி குலதெய்வத்திட்ட மட்டும்தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக சிம்மராசி நேயர்கள் இந்த டைமில் குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபாடுகள் செய்துக்கோங்க. சிம்மராசி அன்பர்கள் இந்த வீடியோ பதிவு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுடைய குலதெய்வத்தின் பெயரை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா குலதெய்வம் மட்டும்தான் இந்த டைம் உங்களை வந்து கை கொடுத்து காப்பாற்ற போகுது. அதனால் தொடர்ந்து குலதெய்வ வழிபாடுகளை செய்யுங்க. வேலையில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையிலையும் புதிய வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய வகையிலையும் இருக்கக்கூடிய ஒரே வழிபாடு அப்படின்னா இதுதாங்க. ஸோ கண்டிப்பாக செய்யுங்க. அதே போல் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. கல்வியில் சிறந்து நீங்கள் விளங்குறதுக்கு புதன், செவ்வாய், குரு இந்த கிரகங்களுடைய நிலைகள் ரொம்ப முக்கியமானது. ஸோ புதனுடைய அருளால் 9ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்குமே இந்த டைமில் வெற்றி இருக்குங்க. அதே போல் செவ்வாய் பகவான் முதல் 7 நாட்களுக்கு நேச்சமாக தான் இருக்க போகிறாரு. ஸோ ஜூன் மாதத்தினுடைய முதல் 7 நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. 10, 11, 12 இதெல்லாம் படிக்கக்கூடிய மாணவங்களுக்கு சின்ன தடுமாற்றங்கள் அப்படின்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். அதாவது ஜூன் மாதம் 8ஆம் தேதிக்கு அப்புறமா அது எல்லாமே வந்து சிறப்பாயிடும். எல்லாமே வந்து அருமையாக காலகட்டமாக வந்து மாறிடும். ஸோ முதல் வாரங்களில் மட்டும்தான் கொஞ்சம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதனால் அந்த டைமில் கவனமாக இருங்க. உங்களுக்கு நல்ல கல்லூரி, விரும்பிய துறை இதெல்லாமே வந்து கிடைக்கும். பயப்படவே தேவையில்லை. குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாருங்க. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். அற்புதமான ஒரு மாதமாக இருக்குது இந்த ஜூன் மாதம். ஸோ கட்டாயமாக இந்த மாதத்தில் வந்து நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழிலில் நீங்கள் பட்டையை கிளப்ப போகிறீங்க. ஸோ உங்களில் இது நாள் வரைக்கும் என்ன ஒரு தோல்விகளை பார்த்துருந்தாலுமே கூட இனி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்லது நடக்கும். சனி என்னதான் உங்களை வந்து தடுத்தாலுமே கூட பணியாட்களால் பிரச்சனைகள் வந்தாலுமே கூட நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரியே தான் குலதெய்வத்தை மட்டும் தொடர்ந்து வழிபாடுகள் செய்யுங்க. குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கிறது உங்களுக்கு அமோகமான பலன்களை கொடுக்கும். ஏன்னா இந்த டைமில் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தினுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக வந்து கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலுமே உங்களுடைய குலதெய்வத்தை மட்டும் மிஸ் பண்ணாமல் வழிபாடு செய்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த டைமில் நீங்கள் தொழில் முனைவோராக இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். மிகச்சிறந்த வளர்ச்சிகள் எல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அதே போல தான் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய சிம்மராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதம் ஒரு அட்டகாசமான மாதம். குருவினுடைய அமைப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு நிறைய செலவு செய்ய வேண்டி இருக்கும். ஆனால் அவங்களுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு திருப்தியாக வந்து இருக்கிற மாதிரி இருக்காது. ஸோ இருந்தாலுமே கூட ஒரு சிக்கல் அப்படின்றது இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கிறதுக்கு ஒரே சான்ஸ் என்ன அப்படின்னா குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கவங்க, பல வருடம் இல்லாமல் இருக்கக்கூடியவங்க செயற்கை முறையில் கருத்தரிக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும். அதே போல் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளையும் நீங்கள் தான் வந்து நெருங்கிட்டீங்க. இந்த டைமில் ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. அஷ்டமத்து சனி உங்களுக்கு இருக்கிறதுனால இன்சூரன்ஸ் வந்து வச்சுக்கோங்க. அது எப்போவுமே உங்களுக்கு நல்லது. உடம்புல சின்ன தொந்தரவுகள் அப்படிங்கிறது அப்பப்போ ஏற்பட தான் செய்யும். இருந்தாலுமே கூட உடனடியாக மருத்துவரை அணுகி அதற்குரிய சிகிச்சைகள் எல்லாம் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. மூட்டு வலி, நெஞ்சு வலி இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கக்கூடியவங்களாம் கரெக்டாக மாத்திரை வந்து சாப்பிட்டுக்கோங்க. இப்போ முடிஞ்சால் உங்களுடைய உடலில் வந்து ஒரு முறை வந்து முழுமையாக வந்து பரிசோதனை செய்துக்கிறது ரொம்பவே நல்லது. கட்டாயமாக அதெல்லாம் வந்து செய்யுங்க. அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சூப்பரான ஒரு பலன் கிடைக்க போகுது. ஏன்னா பாக்கியத்தில் சுக்கிரன் இருக்கிறாரு, லாபத்தில் புதன் இருக்கிறாரு. புதுசாக படங்கள், நாடகங்கள் இதெல்லாம் நடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து சிறப்பாக தாங்க நடக்க போகுது. எல்லா துறை கலைஞர்களுக்குமே மாற்றம் இருக்குது. கண்டிப்பாக முன்னேற்றமும் இருக்குது. ஸோ இந்த ஒரு காலகட்டங்களை மிஸ் பண்ணிடாதீங்க. அதே போல் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சூப்பரான ஒரு டைமிங் தான். ஏன்னா சிம்மராசியில் பிறந்திருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு 10வது இடத்துல சூரியன் இருக்கிறது சாதகமான ஒரு சூழ்நிலை. ஸோ ஜூன் 15ஆம் தேதி சூரிய பகவான் லாபத்திற்கு வராரு. ஸோ திட்டமிட்டு ஒரு சில விஷயங்களை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெற்றி இருக்குது. அதே போல் தலைமைக்கு நெருக்கமானவர்களாகவும் நீங்கள் இருக்குவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அந்த சூழ்நிலைகள்லாம் அமையப்போகுது. நல்ல ஒரு முன்னேற்றம், எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் வெற்றி இது எல்லாமே வந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிறப்புமிக்க மாதமாக இந்த ஜூன் மாதம் சிம்மராசி நேயர்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குங்க. ரொம்பவே பார்த்தீங்கன்னா சிம்மராசி நேயர்களுக்கு எல்லா வகையிலையுமே நல்ல ஒரு விஷயங்கள் தான் வந்து நடக்க போகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காலகட்டங்களை நெருங்கிட்டீங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சனி பகவான் அஷ்டமத்தில் இருக்கிறாரு அப்படின்ற எந்த ஒரு கவலையுமே உங்களுக்கு தேவையில்லாதது தாங்க. ஏன்னா சனி உங்களுக்கு அஷ்டமத்தில் இருந்தாலுமே குரு நல்ல இடத்துல இருக்கிறாரு. மற்ற கிரகங்கள் நல்ல இடத்துல இருக்கிறதுனால பெரும்பாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் வந்து கிடைக்க இருக்குது. ஸோ அதனால் கவலைப்பட தேவையில்லை. மேலும் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களை நெருங்கிட்டீங்க. இனி உங்களுக்கு எந்த ஒரு பயமும் தேவை
தேவையில்லாதது. ஆனால் முழுக்க முழுக்க ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கோங்க. இந்த பதிவில் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சிம்மராசினியர்களாகிய நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இது போல் பல சுவாரஸ்யமான தகவல்கள் தினந்தோறுமே நம்மளுடைய சேனலில் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும். ஸோ அதையெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து இணைந்திருங்க. மீண்டும் மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில்